அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் நேயர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அன்பானவர்களே, அருள்மறையாம் திருக்குர்ஆனில் 19வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட ஒரு கட்டளையை சொல்லி காட்டுகிறான். உலகமறிந்த ஒரு வரலாறு. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர் ஈசா நபி அவர்களை பெற்றெடுத்தார்கள். ஆணின் துணையின்றி அற்புத படைப்பாக ஈசா நபி பிறந்தார்கள். கிறிஸ்தவத்திலும் இந்த நம்பிக்கை உண்டு. இறைவன் தன்னுடைய பேராற்றலை இந்த பேரண்டத்துக்கு பறைசாற்றுவதற்காக அன்னை மரியம் அவர்களை தேர்ந்தெடுத்து ஆணின் துணையின்றி அற்புத படைப்பாக ஒரு குழந்தையை அவர்களுக்கு தந்தார். வயிற்றிலே கருவை சுமந்து நிறைமாத கர்ப்பிணியாக அன்னை மரியம் அவர்கள் இருந்தார்கள். அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களெல்லாம் அவர்களை தூற்றினார்கள். கண்ணியமான குடும்பத்தில் வந்தவர் நீ, உமது தந்தை எங்கள் சமூகத்தால் மதிக்கப்படுகின்ற ஒரு மனிதர், உம்முடைய தாய் ஒழுக்கம் நிறைந்த உன்னதமான ஒரு பெண்மணி, அப்படிப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த மரியம் நீ இப்படி ஒழுங்கீனமாக நடக்கலாமா என்று அவர்களை கூசாமல் நேரடியாக முகத்துக்கு நேராகவே கேட்டார்கள். அன்னை மரியம் அவர்களோ, இது இறைவன் எனக்கு தந்த அற்புதம், இந்த அற்புதத்தை இந்த பேரண்டத்துக்கு பறைசாற்றுவதற்கு இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தான். நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னை காயப்படுத்தப் போவதில்லை. நான் இறைவனின் அடிமையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு நான் வாழவே விரும்புகிறேன். இறைவன் சொன்னதை மட்டுமே கேட்பேன் என்று மனிதர்களின் பேச்சுக்கு காது கொடுக்காமல் அவர்கள் ஊரை விட்டு விலகிச் சென்றார்கள். குழந்தை பிறக்கின்ற காலம் நெருங்குகிறது. அன்னை மரியம் அவர்களுக்கு இறைவன் சொல்லுகின்றான், வஹுஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லதி துசாகித் அலைக்கி ருதபன் ஜனியா. 19வது அத்தியாயத்தின் 25வது வசனம் இது. மரியம் அவர்களே, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு பேரித்த மரத் தோட்டம் இருக்கிறது. அந்த பேரித்த மரத்தின் தோட்டத்தின் நிழலிலே சென்று நீங்கள் உட்காருங்கள், கொஞ்சம் ஆசுவாசமாக இருங்கள். உங்களுக்கு பசி எடுக்கின்ற போது நீங்கள் எழுந்து அந்த பேரித்த மரத்தினுடைய கிளையை பிடித்து அந்த மட்டையை பிடித்து நீங்கள் உலுக்குங்கள். அப்படி அசைப்பீர்களானால், வலிமை கொண்டு நீங்கள் அசைப்பீர்களானால் அதிலிருந்து பேரித்தம்பழங்கள் கீழே உதிர்ந்து விழும். அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள். அருகில் செல்லுகின்ற நீரோடையிலிருந்து நீங்கள் நீர் பருகி கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் சொல்லுகிறான். கர்ப்பிணி பெண்களுக்கு பேரித்தம்பழம் சிறந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு. நீரும் பேரித்தம்பழமும் அவருடைய உடலுக்கு பெரும் ஊட்டம் தரும் என்பது இதிலிருந்து மருத்துவ விஞ்ஞானம் நமக்கு உலகத்துக்கு எடுத்து சொல்லுகின்ற செய்தி. அது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற செய்தி என்னவென்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற செய்தி என்னவென்றால், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் கிடைக்கின்ற செய்தி என்னவென்றால், ஆணுடைய துணையின்றி அற்புத படைப்பாக ஒரு குழந்தையை அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் தந்தானே, அந்த பேராற்றல் மிக்க இறைவன் நாடி இருந்தால் அன்னை மரியம் அவர்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காமல் அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த இடத்திலேயே பேரித்தம்பழங்களை பொலபொலவென்று அவருடைய மடியிலே கொட்ட வைத்திருக்க முடியாதா? ஒரு காற்று வீசி அடித்திருந்தால் பேரித்தம்பழங்கள் பொலபொலவென்று உடைய மடியிலே விழுந்திருக்காதா? அல்லது அந்த பகுதியிலே அன்னை மரியம் அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத, அவர்களை முன்பின் பார்த்திராத யாரையேனும் அனுப்பி, என்னம்மா இங்கே உட்கார்ந்திருக்கின்றாய், குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டுமா என்று யாரேனும் ஒரு மனிதரை அனுப்பி இருக்க முடியாதா? அல்லது அண்ட சராசரங்களையும் அடக்கி ஆளுகின்ற அந்த இறைவன் அந்த நேரத்திலே மழையை பொழியச் செய்திருக்க முடியாதா? எந்த அசைவும் இல்லாமல் இருக்கின்ற இடத்திலேயே அன்னை மரியம் அவர்களுடைய தாகத்தை போக்கும் ஆற்றலும் இறைவனுக்கு உண்டு, பசியை தீர்க்கும் ஆற்றலும் இறைவனுக்கு உண்டு.
அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க இறைவன் எதற்காக? நீங்கள் எழுங்கள், நடங்கள், பேரித்தமர தோட்டத்துக்கு செல்லுங்கள், அங்கே சென்று அதனுடைய மட்டையை பிடித்து உலுக்குங்கள், கொஞ்சம் பலத்தை அதிலே நீங்கள் காட்டுங்கள், பழங்கள் உதிரும், எடுத்து பருகுங்கள், நீரோடைக்கு சென்று நீங்களாக எடுத்து நீரை பருகுங்கள் என்று ஏன் சொன்னான்? இதுதான் வாழ்க்கை பாடம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் உட்கொள்ளுகின்ற உணவு அல்லது நாம் பருகும் பானம் எதுவாயினும் அதிலே நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று இறைவன் பாடத்தை போதிக்கின்றான். ஒரு மனிதன் உண்ணுகின்ற உணவுகளிலெல்லாம் மிகச்சிறந்த உணவு, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் உண்ணுகின்ற உணவுகளிலெல்லாம் மிகச்சிறந்த உணவு எதுவென்றால் கானைய குலுபி அமலியதிகி, தன்னுடைய உழைப்பால் அவன் சாப்பிடுகின்ற உணவு என்று சொன்னார்கள். இறை தூதர் தாவூது நபி மிகப்பெரிய அரசாட்சிக்கு சொந்தக்காரர். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பூமியில் அரசராக அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். அவருடைய அடக்கத்தலமும் அந்த மண்ணில் தான் இருக்கிறது. அந்த பேரரசர் தாவூது நபி அவர்கள் போர்க்கவசம் செய்வதென்றால் எவ்வளவு கடினமான வேலை என்று பாருங்கள். அரசராக இருந்தவர், மெல்லிய மேனிக்கு சொந்தக்காரர். அவர் இரும்பை உருக்கி போர்க்கவசங்களை தயார் செய்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கை பாட்டையை அமைத்து கொண்டார்கள். அரசாங்கத்தினுடைய ஹசானாவிலே இருந்து அவர்கள் தன்னுடைய ஒரு மன்னர் என்பதற்காக பணம் எடுக்கவில்லை, உழைத்து அவர்கள் உண்டார்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்? நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்து அதில் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கை பாட்டை கழித்தவர்கள் என்பது நாம் கற்றுக்கொண்ட வரலாறு. அப்படித்தானே? அப்படி என்றால் நாம் உண்ணுகின்ற உணவு, நாம் பருகும் பானம் எதுவாயிலும் அதிலே நம்முடைய உழைப்பு ஒன்று இருக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லாம் வல்ல இறைவன் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பாடமாக போதிக்கின்றான். அவர்களுக்கு பிறந்த அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த இறை தூதர் ஈசா நபி அற்புத படைப்பாக பிறந்தார் என்பது மட்டுமல்ல, அவர் அற்புதங்களை உலகத்தில் நிலைநாட்டவும் செய்தார். அருள்மறையாம் திருக்குரான் சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயத்தில் எல்லாம் வல்ல இறைவன் சொல்லுகின்றான், இறை தூதர் ஈசா நபி அவர்கள் இறைவனின் பேராற்றல் கொண்டு, இறைவன் அவர்களுக்கு வழங்கிய பேராற்றலின் மூலமாக பிறவி குருடர்களையும் விஞ்ஞானம் வளராத அந்த காலத்திலேயே அவர்கள் குணப்படுத்தினார்கள். தீராத பல நோய்களை அவர்கள் தீர்த்தார்கள். இறந்த பிறகு மண்ணில் புதைத்து அடக்கம் செய்யப்பட்டு விட்ட மனிதர்களை அவர்கள் எழுந்து வந்து சொன்னால்தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை காண முடியும். நாம் கூட சொல்வோம் அல்லவா, இன்றைக்கு மாத்திரம் அவர் இருந்திருந்தால் எப்படி நடக்கும் தெரியுமா, அவர் இல்லாமல் போய்விட்டாரே என்று சொல்வோம் அல்லவா. அதுபோல ஒரு சிக்கல் ஏற்பட்டு, நடைமுறை சிக்கல் ஏற்பட்டு, இறந்தவர் எழுந்து வந்து சொன்னால்தான் அந்த சிக்கல் தீரும் என்ற நிலையில் இறை தூதர் ஈசா நபியிடம் போய் அந்த மக்கள் கோரிக்கை வைத்தால் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மண்ணறைக்கு சென்று அவரை தட்டி இறைவனின் பேராற்றல் கொண்டு நீ எழுந்து வருவாயாக என்று சொன்னால் அவர் எழுந்து வருவார், வந்து பேசுவார். இப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க பிள்ளையைத்தான் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய ஆற்றலால் பெற்றெடுத்தார்கள். தன்னை சுற்றி அற்புதங்கள் நிறைந்திருந்த நேரத்திலும் கூட உணவு என்று வருகின்ற போது, பானம் என்று வருகின்ற போது அதிலே உங்களுடைய உழைப்பு ஒன்று இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணர்த்துகின்றான். அதிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்ற போது. இன்றைக்கும் கூட நம்முடைய தாய்மார்கள் கர்ப்பமுற்று விட்டால், நிறை மாதத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் 2-3 பெண்களின் உதவி அவர்களுக்கு தேவைப்படும். பிள்ளை பேருக்காக தாய் வீட்டுக்கு வருகின்ற பழக்கம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே இன்றைக்கும் இருக்கிறது. எதற்காக? தாயின் உபசரிப்பு மகளுக்கு தேவைப்படும். ஏதேனும் பருக வேண்டும் என்று சொன்னால் கொண்டு வாருங்கள் என்று அழைத்தால் கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஒரு உதவியாளர் பக்கத்திலே வேண்டும். அதுதான் பிரசவத்தினுடைய நெருக்கடி, உதவிக்கு ஆள் தேவைப்படுகிற நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தபோது இறைவன் சொல்லுகின்றான், எழுந்து நீங்கள் அந்த பேரித்தமரத்தினுடைய மட்டையை பிடித்து உலுக்குங்கள், பழங்கள் உதிரும், எடுத்து உண்ணுங்கள் என்று. அப்படி என்றால் உழைப்பை எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் எவ்வளவு உயர்த்தி பேசுகிறான். இது உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் பொருந்துகின்ற அறிவுரை. உழைத்து வாழ்வோம், உயர்வோம். இதுதான் இறைவனுடைய பாடம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும்
நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.